ராகம, கந்தானை மற்றும் வத்தளை பகுதிகளுக்கு நேற்று இரவு ராணுவம் மற்றும் போலீசாரை அவசரமாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நேற்று இரவு ராணுவம், கடற்படை, விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து அனைத்து வீதிகளையும், வாகனங்களையும், மக்களையும் சோதனை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3ஆம் திகதி ராகம மற்றும் கந்தானை பகுதிகளில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகி இருந்த நிலையில் இதில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இதன் விளைவாக இந்த பகுதிகளில் திடீர் சுற்றி வளைப்பு உட்பட தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் கந்தானை, ஜா எல, வாத்தளை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 300ற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது.